சரி, நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, அந்த அருமையான இந்த காலை ஆண்டவரே, இந்த வாலிபர் ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் வரக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வாரும். தடையெல்லாம் தேவன் நீர் மாற்றுவீராக. அப்பா, இந்த காலை வேளையில இயேசுவே நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஒவ்வொரு பகுதியையும் தேவன் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தாரும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீங்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நமக்காரும் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்கிறதான பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவு வல்லவ நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவ நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம்
ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அவரை ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அப்பா உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்ல தேவன், நீ நல்ல தேவன் அப்பா. உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவா ஆண்டவரே. உம்முடைய சிறகுனால எங்களை மூடி காத்து நடத்துகிற தேவா ஆண்டவரே. சோதரனுக்கு அப்படி வசனம் என்கிற ஆவியின் பட்டயம் ஆண்டவரே இருந்து எங்களுக்கு கேடகமாக பாதுகாப்பாக இருந்து நடத்துகிறதற்காக உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழிகளெல்லாம் எங்களை காத்து நடத்தும்படி உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கரங்களில் ஏந்தி தாங்குகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே, எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, ஆமென், யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, ஆமென், யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை காண்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில அப்பா உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களை காத்து நடத்துகிற தேவனாக, அற்புதமாக எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் மாத்திரம் ஆண்டவரே இந்த இடத்துல நீர் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதான ஒவ்வொரு பகுதியும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாம் எழுப்பி நின்று ஒரு சில ஜெபத்தை தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். நம்மளாரும் அப்படியே கண்களை மூடி முதலாவதாக நம்முடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இன்னும் வரப்போகிற நாட்களில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, நம்ம செய்கிற கிராம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபம். எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் அப்பா உமக்கு ஸ்தோத்திர நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியங்களை தேவன் நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஊழியத்தின் மூலமாய் நடப்பெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கிராம ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. எந்த நோக்கத்திற்காக இந்த பகுதியில் ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நம்முடைய சித்தத்தை வைத்திருந்தோ அந்த நோக்கத்தை திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றணும் ஆண்டவரே. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நீர் அநேக ஆத்துமாக்களை இந்த பகுதியில் இருந்து கர்த்தர் நீர் ஆண்டவரே தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஊழியத்தை கர்த்தரின் அதிகமாய் நீர் விரிவுபடுத்துவீராக, இதனுடைய எல்லைகளை கர்த்தர் நீர் விரிவுபடுத்துவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் நிர்மலமாக்கி நீர் அழித்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே நீர் கிரியை செய்வீராக, கர்த்தரே நீர் கிரியை செய்வீராக, ராஜாதி ராஜா நீர் கிரியை செய்வீராக. இந்த ஊழியத்தின் அதிகமாய் கர்த்தர் நீர் பெருக செய்வீராகப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் பெரிதான காரியங்களை கர்த்தர் அந்த ஊழியத்தில் நீங்க செய்யணும். உங்களுடைய அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்யணும். ஜனங்கள் மத்தியில் உங்களுடைய கிரியைகளை வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் இந்த இடத்துல நீ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும். உம்மை நோக்கி வருகிற ஜனங்களுக்கு கர்த்தர் நல்ல விடுதலை கொடுக்கணும் ஆண்டவரே. சோதரன் தகப்பனே, உம்மை நம்பி வருகிற இந்த இடத்துல ஜனங்களுக்கு கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் உங்களுடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. நீ பரிசுத்த ஆலயத்திலே வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆலயத்திலே நீர் வாசம் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை தேவன் இடத்துல செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் செழித்தோங்குவார்கள் வேத வசனத்தின்படி. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒவ்வொரு பேரும் செழித்தோங்கத்தக்கதான கிருபைகளை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த திருச்சபை ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். உடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் உள்ள ஜனங்களை கர்த்தர் நீங்க ரட்சித்து கொண்டு வருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே தேவன் என்று ஆராதிக்கும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த ஜனங்களை கர்த்தர் இந்த இடத்துல கூட்டி கொண்டு சேர்த்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கிரியை செய்யும் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியங்கள் மூலமாக செய்யப்படுகிற ஆண்டவரே கிராம ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. சோதரம் அப்பா அந்த செய்கிற கிராம ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். அதில் எல்லையை கர்த்தர் நீர் விரிவாக்கணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். உடைய சித்தத்தை அதில் செய்யணும் ஆண்டவரே. ஜனங்கள் மத்தியில் அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்யணும். உண்மை நம்பும்படியான கிரியைகள் நடக்கணும் ஆண்டவரே. கிராம ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்று மாலை நடப்பெறுகிற கிராம ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும். இருக்க எல்லாவற்றையும் தேவன் நீர் அனுகூலமாக்கி நீர் ஆசீர்வாதமாக்கி தேவன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரம் ஊழியத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். அநேக ஜெபிக்கும்படியான இல்லங்களை கர்த்தர் திறந்து தாரு. ஜெபிக்கும் போது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். உடைய கிரியைகள் அந்த குடும்பத்தில் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு சோதரம், அப்பா உமக்கு சோதரம். ஆண்டவரே ஆண்டவரே சோதரம். அப்பா ஆண்டவரே அந்த இடத்துல இருக்க எல்லா ஜனங்களுக்கும் உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக அந்த கிராமத்தில் கர்த்தர் நீர் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காக உமக்கு சோதரம். ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கான எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து நீர் ஆசீர்வாதத்தை நடத்தும். ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் தேவையெல்லாம் சந்தித்து நீர் ஆசீர்வாதத்தை நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிராமங்களில் நடக்கிற சிறுவர் ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியில் நடக்கிற அந்த ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, இன்னும் பெருக செய்யுங்க. அநேக பிள்ளைகள் கடந்து வருவதை கர்த்தர் உதவி செய்யுங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் உற்சாகத்தோடு அப்பா நீர் அதிகமாய் உமக்கென்று ஊழியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்தும் நாமத்தை அவங்க பிள்ளைகளை வாழ்க்கையில் நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பெரிய காரியங்களை செய்யும். இந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும் அப்பா, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கான எல்லா காரியங்களும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே சோதரம் தகப்பனே ஆண்டவரே இன்னும் அதிகமான காரியங்களை ஊழியங்களை ஆண்டவரே திட்டங்களை கர்த்தர் கொடுத்து உடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் நீர் மகிமைப்படுத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரே மகிமைப்படுத்தி இந்த ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நீ கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அந்த ஊழியத்தை நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து சபைக்கு கடந்து வருகிற வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம். நம்ம பகுதியில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்களில் வாலிபர்கள் மூலமாக ஸ்தோத்திரம் அநேக காரியங்கள் நம்முடைய தேசத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு தவறான காரியங்களை செய்து கொண்டு வருகிற ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ரட்சிக்கும்படியாக, கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபம் ஸ்தோத்திரம். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஆண்டவரே இந்த நாட்களில் இளைய தலைமுறைகள் இந்த காலத்தில் எத்தனையோ காரியங்கள் தவறான காரியங்கள் தேசங்களிலே நடந்து கொண்டு இருக்குதப்பா. கர்த்தர் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே சோதரிக்கிற வாலிபர்களை கர்த்தர் நீங்கள் ரட்சிக்கணும். ஆண்டவரே ரட்சிக்கணும். ஆண்டவரே போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்ட ஜனங்களை கர்த்தர் நீங்கள் ரட்சிக்கணும். வாலிபர்களை நீங்கள் ரட்சிக்கணும். குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் ரட்சிக்கணும். ஆண்டவரே இதனால் எத்தனை சேதங்கள் விளைவுகள் உயிர் சேதங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் காணப்படுது அப்பா, நடக்குது ஆண்டவரே. இதை நடைபெறாமல் இருக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் நீங்கள் ரட்சிக்கணும், நீங்கள் ரட்சிக்கணும் ஆண்டவரே. போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய மனதை கெடுத்துக்கொண்டு சரீரங்களை கெடுத்துக்கொண்டு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீங்கள் ரட்சிப்பீராக, ஒவ்வொரு பேரும் கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே அப்பா உமக்கு சோதரம், அப்பா உமக்கு சோதரம். நீங்கள் அவங்களை ரட்சிங்க, நீங்கள் அவங்களை தொடுங்க, நீங்கள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம். இந்த நாட்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் காத்து நடத்தணும், கர்த்தர் நீங்கள் காத்து நடத்தணும் ஆண்டவரே. தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் நீர் காத்து நடத்தணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பூர்ண விடுதலை கர்த்தர் நீங்கள் கொடுக்கணும், எங்கள் தேசத்தில் கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த போதைப் பொருட்கள் விற்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும், விற்கிறவங்களாம் மனம் திரும்பணும். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே வீடுகளுக்கு கீழ்ப்படியாமல், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ரட்சிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒழுக்க உள்ளவர்களாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் வரட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் சமுதாயத்தில் கர்த்தர் நீர் அப்படிப்பட்டான ஒரு ஆண்டவரே அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் ரட்சியும், ஒவ்வொரு பேரையும் ரட்சியும். குடிப்பழக்கத்துக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி அவங்களை ரட்சியும் ஆண்டவரே. அவங்க இருதயத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே
ஆண்டவரே ரட்சிக்கிறவர், ஆண்டவரே நீரே ரட்சிக்கிறவர், ஒவ்வொரு மனிதனும் நீரே ரட்சிக்கிறவர். அந்த பிள்ளைகளெல்லாம் ரட்சியும். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உண்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரே உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள கத்திர பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கத்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தணும். அவங்க செய்கிற வேலையில் ஆண்டவரை படிக்கிற இடத்துல கத்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். ஆண்டவரே அதில் உமக்கு சாட்சியாக நிற்க கத்தர் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்கும் சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட கத்த நீர் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கத்தர் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் ரட்சித்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க விடுதலையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மழைக்காலங்களுக்காக நாம் ஜெபணுமா கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய தமிழகத்தை, நம்முடைய தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அழிவில்லாத ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கொடுக்கும்படியாக இதற்காக நாம் ஜெபணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களுடைய மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு மழையாய் கர்த்தர் இந்த காலங்கள் எங்களுக்கு இருக்கட்டும், இந்த வருடம் எங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே விசேஷமாக விவசாயம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மழை வெள்ளத்தினால, ஆண்டவரே இந்த மழை தள்ளியினால ஆண்டவரே விளைநிலங்கள் பாதிக்கப்படாதவாறு கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அநேக இடங்களில் ஆண்டவரே விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு அழுகிற நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே விவசாயத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்கணும். மழையினால் அழிவுகள், சேதங்கள், ஆண்டவரே விளைவுகள் வராதவாறு கர்த்தர் நீர் காத்துக்கணும். நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழையாக இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. மிருக ஜீவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விவசாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே எந்த உயிர் சேதங்களும், பொருள் சேதங்களும், விவசாய ஆண்டவரே எந்த விதமான பாதிப்புகள் வராதவாறு நல்ல ஒரு மழையை கர்த்தர் எங்கள் தமிழ்நாட்டுக்கு கர்த்தர் கொடுத்து நீர் ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மழைக்காலங்களில் எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரே புயல்கள் எதுவும் வராதவர் கர்த்தர் நல்ல அனுகூலமான காரியத்தை, நல்ல ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் தமிழ்நாடு மாநிலத்துக்கு கர்த்தர் செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த மழைக்காலங்களில் எல்லா விதமான நோய்களுக்கோ ஆண்டவரே தீமைகளுக்கோ அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே கர்த்தர் விலக்கி எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே எங்கள் திருச்சபை ஜனங்களையோ கர்த்தர் நீர் காத்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மழைக்காலங்கள் எந்த விதமான பலவீனங்கள், சரீர பலவீனங்கள் எதுவும் வராதவாறு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாகனத்தில் போகும்போது வரும்போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே கர்த்தர் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளணும். படிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளணும். வேலைக்கு கடந்து போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கட்டும், எங்கள் தமிழ்நாடு மாநிலத்துக்கு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்முடைய மாநிலத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக, நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக, பாதுகாத்துக் கொள்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்காக, எங்கள் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை ஏசப்பா நீங்கள் கேட்டுக்கிறீங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், எங்கள் மாநிலத்தை பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நமக்கு அருவோம். எடுத்துட்டியா? போடு. ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து ஒரு ராஜாவின் பெயர். ஒரு ராஜாவின் பெயர். ரோம தேசத்துக்கு பவுல் கொண்டு போன பிறகு அங்கே ஒரு ராஜா வந்திருப்பான். அந்த ராஜாவின் பெயர் தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம். ஒரு ராஜாவின் பெயர் சொல்றியாமா? இல்லை நீ சொல்றியாமா? வேறு யாரை சொல்கிறீங்களா? இல்லையா? சரி.
அகிரிப்பா அப்படிங்கிற ஒரு ராஜா. சரியா, அவன் வந்து ஒரு கெஸ்ட்டாக அங்கே என்ன செஞ்சுருப்பான், வந்திருப்பான். சரி, கரங்களை தட்டிக்கோங்க. அரிகப்பா அப்படிங்கிற ஒரு ராஜா. சரியா, சரி. அடுத்து ரெண்டாவது, இது ரொம்ப ஈஸி, அது மேலேயே போட்டிருக்கேன். தேவனிடத்தில் என்ன இது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? எல்லாருக்கும் என்ன எல்லோரும் முடிக்காங்க, ஒரு ஆள் தான் சொல்கிறாங்க. யாருக்கு தெரியும்? தெரியல. சரி, நீ சொல்லு. பச்சை பாதம் இல்லை. சரியா, அதான் பச்சை கலரில் ஒரு போட்டு அது பாதாம் பருப்பு. சரியா, பச்சை பாதம் இல்லை. அவரிடத்துல எல்லாருமே என்ன செய்யலாம், அவரை நோக்கி பார்க்கலாம். அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு தெய்வம். சரி, அவங்க கரங்களை தட்டிக்கோங்க. பச்சை பாதம் இல்லை. சரி, கேள்வி பதில். காற்றில் அகப்பட்ட கப்பலில் பவுலுடன் சேர்ந்து எத்தனை பேர் இருந்தார்கள்? சரியா, பவுல் பிரயாணமாக எங்கே கொண்டு போகப்படுவார்? கைதிகள் நிறைய பேர் போவாங்க. அதில் எத்தனை பேர் அந்த கப்பலில் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க? எத்தனை பேர்? 270 பேர், 274, 276. இதில் எத்தனை பேர் அந்த கப்பலில் பிரயாணப்பட்டு போனார்கள்? தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம். 270 அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். 274, 276. சரி, ஒரு மனதாக உயர்த்துறீங்களா? சரி, 276 பேருங்கிறது சரியான பதில். சரியா, சரி, கரங்களை தட்டிக்கோங்க. பரவாயில்ல, பவுலுடன் சேர்த்து மொத்தம் 276 பேர். சரி சரி, இது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். எந்த விஷப்பூச்சி பவுலை கடித்ததும் ஒரு தீங்கும் அடையாது இருந்தான்? எந்த விஷப்பூச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? சரியா, விரியன் பாம்பு, தேள், வண்டு. இதில் எந்த விஷப்பூச்சி? விரியன் பாம்பு அப்படிங்கிற கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். சரி, என்ன பெரிய வண்டு, விரியன் பாம்பு. சரி, அவங்க 2 பேர். சரியா, அதான் சரியான பதில். சரி, அவங்கள கரங்களை தட்டிக்கோங்க. சரியா, விரியன் பாம்பு கடித்தும் அவனை ஒன்றும் செய்யவில்லை. சரி, கடைசி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் யார் சொன்னது? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் யார் சொன்னது? பவுல், ரோமர்கள், இல்லை யூதர்கள்? இதில் யார்? பவுல் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. சரி, ரோமர்கள், யூதர்கள் என்ன இருக்கீங்களா? சரி, இதுக்கு ஆன்சர் என்னன்னா பவுல். சரியா, நீங்கள் இதில் எப்படி விடுவீங்கன்னு நினைக்கல. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படி சொன்னது வந்து வெட்கப்படுவேன்னு சொல்லலை, வெட்கப்படேன். அது யாருன்னா பவுல் தான் என்ன செய்கிறான் அங்கே சொல்லுகிறதே பார்க்குறோம். சரியா, சரி. அடுத்த வாரம் வந்து நீங்கள் ரோமர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து அப்புறம் எத்தனை அதிகாரம் வரும்? 7ஆம் அதிகாரம் வரை நினைக்கிறேன். ரோமர் 3லிருந்து 7 வரை நீங்கள் வாசிங்க. நல்லா உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு புரியும். சரி, நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாட்டோ ஆவியை நொறுக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆரோக்கியம் உள்ள நாவு அப்படின்னா தயவுள்ள வார்த்தை, நல்ல வளமான மரத்தை போல் என்ன செய்யுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தூய தமிழில் அந்த வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. தயவுள்ள வார்த்தை. அப்போ ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு நல்ல வார்த்தை. நம்ம எப்பவுமே நல்ல வார்த்தைகளை தான் நாம் என்ன செய்யணும், சொல்லணும். தீமையான வார்த்தைகளை நாம் என்ன சொல்லக்கூடாது. ஒருபோது கூட நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா சொல்லவே என்ன செய்யக்கூடாது, கூடாது. ஏன்னா நம்ம நாவில் என்ன இருக்குதுன்னா மரணமும் ஜீவனும் அப்படின்னு சொல்லி அது நம்ம நாவில் என்ன செய்யுது இருக்குது. 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நீதிமொழிகள் இருக்குது. மரணமும் ஜீவனும் இருக்குது. அப்போது நம்ம நல்ல வார்த்தைகளை சொல்லும்போது அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், ஜீவ விருட்சம் போல, அதாவது வளமான மரத்தை போல. வளமான மரம் என்ன செய்யும், நல்ல கனிகளை கொடுக்கும் இல்லையா? நல்ல செழிப்பான மரம் நல்ல கனிகளை என்ன செய்யும், கொடுக்கும். நல்ல மரம். சில மரம் என்ன செய்யாது, கனியை என்ன செய்யாது, கொடுக்காது இல்லையா? அப்போது நம்ம அதை ஜீவ விருட்சம் போல நல்ல ஒரு நன்மையான காரியத்தை நம்ம பெறணும்னா நம்ம எப்பவுமே என்ன சொல்லணும்னா நல்ல வார்த்தைகளை என்ன செய்யணும்,
சொல்லணும். அதாவது எனக்கு ஏசப்பா இது தருவார், எனக்கு ஏசப்பா இது தருவார், நான் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுவேன், ஏசு எனக்கு செய்வார், அற்புதம் செய்வார் அப்படிங்கிற அந்த நல்ல வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்னா சொல்லிக்கொண்டே என்ன செய்யணும் இருக்கணும். விசுவாசமாக என்ன செய்யணும், அந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணுமா சொல்லணுமா. அதுதான் ஆரோக்கியமான நாவு, ஆரோக்கியமான வார்த்தை, தயவுள்ள வார்த்தை அப்படின்னு என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம இது நடக்காது, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்குன்னு செய்யக்கூடாது. அது இருக்கக்கூடாது. அது நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆன்மாவை என்ன செஞ்சிடும், அழித்து விடும் அப்படின்னு சொல்லி அது கீழே வாசிக்கிறோம். நாவின் மாறுபாடோ. அப்போ கெட்ட வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. நம்ம நன்மையான வார்த்தைகளை, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு எனக்கு தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தைகளை, விசுவாசமுள்ள வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது அது எப்படி இருக்குமா, ஜீவ விருட்சம் போல, நல்ல கனி கொடுக்கிற மரத்தை போல நம்முடைய வாழ்க்கையை செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு சொல்லுது. அப்போ இதே தான் இந்த பக்கத்தில் பாருங்கள், இடது பக்கத்தில் பைபிளில் அங்கே 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 13 நீதிமொழிகள் 13:12 அது சொல்லப்பட்டிருக்கிறது. விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும், ஜீவ விருட்சம் போல என்ன செய்யுமா இருக்கும். அப்போ நம்ம ஒரு காரியத்தை விரும்புகிறோம், அந்த காரியத்தை நம்ம ஆண்டு எனக்கு செய்வார், எனக்கு நன்மையானதை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யுமா, அது கிடைக்கும்போது எப்படி இருக்கும், ஜீவ விருட்சம் போல நல்ல ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு என்ன செய்யும், நம்மளுக்கு இருக்கும். அப்போது நம்ம நன்மையான வார்த்தைகளை நம்ம பேசும்போது, இயேசு எனக்கு தருவார், விசுவாசம் உள்ள வார்த்தைகளை, நம்பிக்கையான வார்த்தைகளை பேசும்போது அது நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். இன்னொன்று அது கிடைக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஒரு பலனா என்ன செய்யும், நம்பிக்கையாக என்ன செய்யும். பரவாயில்ல, நம்ம இப்படி சொல்லிகிட்டே இருந்தோம், இயேசுக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தோம், எனக்கு தருவார்னு கேட்டேன், தந்துட்டாரு, அப்போ இன்னும் என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்வார் சொல்லி ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு என்ன செய்யும் வரும். அப்போது நம்ம ஆரோக்கியம் உள்ள நாவு போல நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும் இருக்கும். நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும் சொல்லணும். மற்றவர்களுக்கு இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா அவங்கள நம்பிக்கை விட்டுற மாதிரி நம்ம என்ன செய்யணும் பேசணும். அவங்கள எந்த விதத்துலேயும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க அப்படியே போயிடுற மாதிரி, அவங்க நாசமாக போகிற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வார்த்தையை சொல்லிடக்கூடாது. அவங்களையும் நம்பிக்கை விட்டுற மாதிரி, அவங்களையும் பலப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நம்ம நினைச்சிடணும் சொல்லணும். பரவாயில்ல, நீ என்ன இடத்துல நம்பிக்கையான வார்த்தையை சொன்ன, நானும் நம்பின இயேசுவை, எனக்கு அற்புதம் நடந்திருக்குது. அப்போது இதெல்லாம் நம்ம நம்பிக்கையான வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நம்ம விசுவாசத்தில் அவங்களை பலப்படுத்தும் போது அது எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமாக என்ன செய்யும் அது இருக்கும். அப்போ ஒரு சில காரியங்களுக்கு, அநேக காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அநேகர் தேவனிடத்தில் நன்மையை கேட்டு பெற்றுக்கொண்டதை நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், அந்த ரெண்டு ராஜாக்கள் பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 43வது வசனம், பக்கம் 469வது பக்கம் 470வது பக்கம் 471வது பக்கம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 43வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 471வது பக்கம். வாசிங்களா எடுத்தவங்க. அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இது ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல கவனிங்க. அங்கே எலிசா கூட அநேக தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. அந்த 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவங்க அநேக தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அவனிடத்தில் இருக்கிறாங்க. அப்போது எலிசா வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், நீ ஒரு கூழ் பண்ணு, ஒரு கூழை காய் அப்படின்னு சொல்கிறான். அதில் இவனுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஏதோ கீரை கொண்டு போட போகிறேன்னு சொல்லி கொமட்டிக்காய் இருக்குல்ல, கொமட்டிக்காவை பறிச்சுட்டு வெட்டி போட்டு கூழை காய்ச்சிட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட போகிறதுக்கு முன்னால், ஐயோ இது ஒரு விஷமாக என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, இது சாப்பிட்டாங்கன்னா செத்து போயிடுவாங்க. உடனே எலிசா ஒரு மாவை கொண்டு சொல்லி அந்த மாவை கிண்டி கொடுக்காங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, கூழை குடிச்சாச்சு. குளித்த பிற்பாடு தான் ஒரு மனிதன் எலிசாவை பார்க்கறதுக்காக வாரான். அதுதான் 42ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்குது. பின்பு பாகால் சசிலியாவில் இருந்து ஒரு மனிதன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களை கொண்டு வந்தான். எத்தனை அப்பங்களை கொண்டு வந்தான்? ஆமாம், 20 வார்கோதுமை அப்பம். அப்போ அவன் தசமமாக கொண்டு வரான். இப்போ பாஸ்டர் இடத்துல நம்ம சம்பளம் வாங்கினோன்னே முதல் பாகம் நம்ம என்ன செய்வோம், பாஸ்டருக்கு கொடுப்போம். இது ஆசீர்வதிச்சு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் இன்னும் அதிகமாக நல்ல வருமானம் எனக்கு கிடைக்கணும், இன்னும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் அந்த மனுஷன்
அவனுக்கு நல்ல ஒரு அறுப்பு கிடைச்சிருக்குது அந்த வார்கோதுமை அந்த இதில். அவன் 20 அப்பங்களை அவன் என்ன செய்கிறான், ஊழியக்காரனுக்கு தேவனுடைய மனுஷனுக்கு எலிசாவின் இடத்துக்கு கொண்டு வரான். உடனே எலிசா கொண்டு வரும்போது எலிசா வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், நம்ம இடத்துல தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீ கொடு. அப்போ வேலைக்காரன் சொல்லுகிறான், இது 20 அப்போ தான் இருக்குது. அவன் கொண்டு வந்தது என்னென்னா எலிசா தீர்க்கதரிசனத்துக்கு மட்டும்தான் கொண்டு வந்தான். வேலைக்காரங்க இருப்பாங்க, அவன் கொண்டு வந்திருக்கான், முதற் பலனை கொண்டு வந்திருக்கான். அவன் இத்தனை பேர் இருப்பாங்கிறது கொண்டு வந்தவனுக்கு தெரியாது. ஆனால் எலிசா சொல்லுகிறான் வேலைக்காரனை பார்த்து, நீ அவன் கொண்டு வந்து கொடுத்த அப்பத்தை அந்த அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், இது 100 பேர் இருக்கிறாங்க, ஆனால் 20 அப்பம் இப்படி நான் காணும். உடனே எலிசா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், நீ எல்லாத்துக்கும் சாப்பிட கொடு, சாப்பிட்டது போக மீதமும் நம்ம என்ன செய்வோம், எடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையான வார்த்தையை அந்த எலிசா என்ன செஞ்சான், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். உடனே வேலைக்காரன் கொடுத்தான். அதே மாதிரி தான் அந்த வசனத்தில் அந்த 43ஆம் வசனத்துக்கு கீழே பார்க்கும் 44ஆம் வசனத்தை வாசிங்க, கடைசி வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரன் அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. அந்த 20 அப்போ 100 பேர் சாப்பிட்டது போக என்ன இருந்தது, மீதி இருந்தது. அப்போ நினச்சி பாருங்க, அந்த அப்பம் எப்படி வந்திருக்கணும், என்ன நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல பாருங்க. அப்போ இயேசு அந்த நாட்களே அற்புதம் செஞ்சிருக்கிறார், எலிசாபின் நாட்களிலே அற்புதம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பார்க்குறோம்ல, 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 12 கூட மீன் எடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு தடவை ஆண்டவர் சொல்லி செய்யும்போது 4000 பேர் சாப்பிட்டாங்க. அது எத்தனை கூட எடுத்தாங்களா, 7 கூட கிட்டத்தட்ட எடுத்தாங்க. அப்போ இயேசு அந்த நாளுக்குள்ள பழைய ஏற்பாட்டில் என்ன செஞ்சிருக்கிறாரு, அற்புதம் செஞ்சிருக்காரு. அப்போ 20 அப்போ 100 பேர் சாப்பிட்டு மீதம் எடுக்கத்தக்கதாக எலிசாபின் நாட்களிலே இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். அப்போ அவன் என்ன சொன்னா, நம்பிக்கையான வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறான், சாப்பிடக்கூடு மீதம் இருக்கும், பயப்படாத. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த ஒரு நன்மையை பெறுவதற்கு கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆத்மாவை நம்ம பலப்படுத்தும் போது, நல்ல ஆரோக்கியமான வார்த்தைகளை, ஆரோக்கியமான காரியத்தை, ஆரோக்கியமான நன்மையை நாம் சொல்லும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அதை நிச்சயம் என்ன செய்வார், அதை நிறைவேற்றுவார். தான் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே எலிசா சொன்னான். எலிசா கூட கொஞ்சம் கூட விசுவாசத்தில் இப்படி காணும், அது 2 பிச்சு கொடுத்தா கூட 40 பேர் தான் காணும், மீதி 60 பேர் இருக்காங்களே அப்படின்னு எலிசா நினைக்கல. நீ கொடு, கர்த்தர் சொல்கிறார், கொடுப்பா, மீதம் எடுப்போம் நம்ம. அப்போ நம்பிக்கையான வார்த்தை. அப்போ நாமளும் என்னது, நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லும்போது கர்த்தர் தருவார். இது எனக்கு இந்த தேவையை சந்திப்பார், இது எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, ஆனால் இவ்வளோ தான் எனக்கு இருக்குது, இன்னும் மீதியான தேவை கர்த்தர் தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான வார்த்தையை நம்ம சொல்லும்போது அதான் ஆரோக்கியமான நாவு, தயவுள்ள வார்த்தை. அப்போ ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அது நல்ல ஒரு பலனா என்ன செய்யுமா, நீதிமொழிகள் வாசிக்கிற நல்ல ஒரு பலனா இருக்கும்.